ஆக்சுவலாக இன்னும் காயாக இருக்குது. மேபி இது கொஞ்சம் பலமாக இருக்குது. நம்ம இதை வச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை இல்லைன்னா இட்லி சாப்பிட்ற பிளான். பட் அவகேடோ செக் பண்ணி பார்க்குறப்போ நல்லா பழுத்து இருந்துச்சு. அதனால் அவகேடோ டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அது கூடவே ஆராக்க கொடுத்து மீதி இருந்த ஆரஞ்ச் அதுவும் சாப்பிட போகிறேன். இப்போல்லாம் ஒரு நாளைக்கு 2 எக்காவது கம்பல்சரி சாப்பிட்டுடுறேன். முதல்லலாம் ஆம்லெட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போட்டு ஆம்லெட் செஞ்சால் மட்டும்தான் சாப்பிடுவேன். அதுவுமே ஒரு முட்டை அவ்வளோதான். அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். பட் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. அது என்னமோ தெரியல, ரீசெண்டாக ஐஸ் காஃபி மேலே அவ்வளோ ஒரு அடிக்ஷன். சின்ன வயசில் நிறைய கோல்ட் காஃபி குடிச்சிருப்போம். நிறைய சுகரு, அதுக்கப்புறம் சாக்லேட் சிரப் எல்லாம் போட்டு நல்லா தான் இருக்கும். பட் இப்போது சர்க்கரையே இல்லாமல் ஆல்மண்ட் மில்க் போட்டு கோல்ட் காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஹெல்தியர் வெர்ஷன் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. மேபி ஆஸ் வி க்ரோ நம்மளோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் கூட சேஞ்ச் ஆகுது. எல்லா கிட்ஸும் இந்த ஏஜில் இப்படி தான் நினைக்கிறேன். எந்த இடம் பார்த்தாலும் கிறுக்கிட்டே இருப்பாங்க. புக்கில் மட்டும் ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதை விட்டு டேபிள், வாலு எல்லா இடத்துலையுமே கிறுக்கி வைப்பாங்க. ஒருவேளை நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் இருந்திருப்போமோ? இப்போதைக்கு வாஷிங், கிளீனிங் மாதிரி இதுவும் ஒரு டெய்லி ரொட்டீன். மத்தியானம் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கேருந்து இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீக்லி மெனுலாம் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்குறது இல்லை. வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு என்ன இருக்கோ அதை பொறுத்து வீக்லி மெனு பிளான் பண்ணுறது. நீங்களாம் இந்த மாதிரி பிளான் பண்ணுவீங்க? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆராக்கு ரொம்ப பிடிச்சது நூடுல்ஸ். டெய்லி நூடுல்ஸில் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஐ திங்க் அதுக்கு ரீசன் நான் தான் ரெஸ்டாரண்ட்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வெரைட்டியாக நூடுல்ஸ் டிஷ் வாங்கி கொடுத்துட்டேன். இந்த மேகி, இந்த பாஸ்தாஸ் அந்த மாதிரி இல்லாமல் மோஸ்ட்டாக ஏஷியனில் செய்கிற நூடுல்ஸ் வெரைட்டிஸ்னால் ஆராக்கு ரொம்ப பிடிக்கும். லன்ச் டைமுக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லன்ச். வானம் ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, நல்லா காற்றடிச்சிட்ருக்கு. ஸோ ஐ தாட் ஒரு சூப்பரான ஹாட்டான கம்ஃபர்டிங் பவுல் ஆஃப் துப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு டொமேட்டோ, ஒரு வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பூண்டு, இது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். மீன்வைல் நூடுல்ஸையும் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும்.
ஒரு பாட்டில் கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா ஆயில் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா குக் ஆகுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் சாப் பண்ண வெஜிடபிள்ஸ், சிக்கன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண வைக்கணும். சிக்கனோட ப்ராத் தனியாக எடுத்து ஆட் பண்ணுறத விட இது ஒன் பாட்டில் நல்லா ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி பாயில் பண்ண நூடுல்ஸில் இந்த சூப் ஆட் பண்ணி சாப்பிட்டா துப்பா ரெடி. நான் ஃபர்ஸ்ட் டைம் துப்பாவை ஒரு டிபேட்டியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அப்போலேருந்து நான் இதோட பெரிய ஃபேன். எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். Little lemon. So good. Here is my comforting plate of tuppa. Spaghetti? No, it is tuppa. Nice. You like it? Super இருக்கா? ஆராக்கு லஞ்ச் கொடுத்துட்டு கிச்சனில் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தா மேடம் தூங்கிட்டு இருக்காங்க.